வணக்கம். இன்னைக்கு நம்ம பரம்பரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அதோட பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது சில இடங்கள்ல பேசும்போது சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையாக அவன் பெரிய பணக்காரன் அப்படிம்பாங்க. இல்லை சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையாக அவன் பரம ஏழை. அந்த காலத்துலேருந்தே அவன் ஏழைங்கிற பரம்பரை பரம்பரையாக. பரம்பரைன்னா எவ்வளோ காலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதாவது பரம்பரைன்னா அதாவது ஒவ்வொரு தலைமுறைகளாக சேர்ந்து 7 தலைமுறைகள் சேர்ந்ததான் ஒரு பரம்பரை. அது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவன் நான்ங்கிறது நான் முதலாம் தலைமுறை, தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோள் 6ஆம் தலைமுறை, பரன் பறை 7ஆம் தலைமுறை. இந்த பரன் என்ற தாத்தாவும் பறை என்ற பாட்டியும் சேர்ந்து அந்த 2 சொற்களும் சேர்ந்து வருகிற ஒரே சொல் தான் பரம்பரை என்ற சொல்லாக மாறியது. அதாவது 7 தலைமுறைகள் சேர்ந்தால் ஒரு பரம்பரை. இப்பொழுது நாம் பரம்பரை என்ற வார்த்தைக்கு பொருள் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.